தமிழ்நாடு விவசாயிகள் சங்க மாநில செயலாளர் சுவாமி நடராஜன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சுவாமி நடராஜன். இன்றைக்கு 75,000 ரூபாய் வரை பெற்ற பயிர்க்கடன் பெற்ற விவசாயிகளுக்கு 100% பயிர்க்கடன் தள்ளுபடியை முதலமைச்சர் விஜய் பிறப்பித்திருக்கிறார். இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல, அவங்க ஏற்கனவே அறிவித்ததுல இந்த அறிவிப்போது ஒரு சிறு முன்னேற்றம், அவ்வளவுதான். ஆனா அவங்க தேர்தல் காலத்துல கொடுத்த வாக்குறுதி 5 ஏக்கருக்கு கீழே உள்ள விவசாயிகள் வாங்கியிருக்கக்கூடிய கடன் முழுவதும் தள்ளுபடி, 5 ஏக்கருக்கு மேல வாங்கியிருக்கக்கூடிய விவசாயிகளுடைய கடன் 50% தள்ளுபடின்னு சொன்னாங்க. அந்த வாக்குறுதியை நிறைவேற்றுங்கன்னு தான் தொடர்ந்து விவசாயிகள், பல விவசாய சங்கங்கள் அரசை வலியுறுத்திட்டு இருக்கிறோம். ஏற்கனவே தொடர்ந்து போராட்டம் பண்றோம். வரக்கூடிய 22ஆம் தேதி சென்னையில கூட்டுறவு தலைமை அலுவலகத்தின் முன்னாடி தொடர் போராட்டத்தை நாங்கள் அறிவிச்சிருக்கிறோம். இந்த சூழல்ல இன்னைக்கு 25,000 வரைக்கும் கடன் வாங்கியிருக்கவங்க தள்ளுபடி, அதற்கு மேல உள்ளதுக்கு 35,000 உண்டி தள்ளுபடிங்கிறது ஒரு சிறிய முன்னேற்றம் தான். ஆனா அனைத்து பகுதி விவசாயிகளும் பலன் பெறணும்னா ஏற்கனவே இவங்க கொடுத்த வாக்குறுதிப்படி 5 ஏக்கருக்கு கீழே உள்ள விவசாயிகள் பெற்றிருக்க கடனை முழுமையாக தள்ளுபடி செய்வதன் மூலமாகத்தான் அனைத்து விவசாயிகளும் பயன்பெறுவாங்க. எனவே மாண்புமிகு முதலமைச்சரும் தமிழ்நாடு அரசாங்கமும் மீண்டும் மறுபரிசீலனை செய்து தேர்தல் காலத்தில் கொடுத்த வாக்குறுதிப்படி கடனை கூட்டுறவு பயிர்க்கடன் தள்ளுபடி செய்தால்தான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து விவசாயிகளுக்கும் இந்த பலன் சென்றடையும். சுவாமி நடராஜன், ஏற்கனவே 50,000 ரூபாய் வரை மட்டுமே முழு தள்ளுபடி வழங்குவது தேர்தல் அறிக்கையோட முரண்பாடு ஏற்பட்டது அப்படின்னு விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. இப்போ 75,000 அப்படின்னு கொஞ்சமாக உயர்த்தியிருக்காங்க. அதற்கு மேல் வாங்கினவங்களுக்கு 35,000 சொல்றாங்க. இந்த நிலையில சிறு குறு விவசாயிகள் மட்டுமல்லாமல் இதர பெரு விவசாயிகள் இதுல எந்த அளவுக்கு பாதிப்பை சந்தித்திருக்கிறார்கள்? அது ஒரு ஏக்கர்ல கூட்டுறவு கடன்னா ஒரு ஏக்கருக்கு சாகுபடி செலவுக்கு 36,500 ரூபாய் கடன் தர்றாங்க. அப்போ 75,000னா 2 ஏக்கருக்குள்ள விவசாயிகள் வாங்கியிருக்கக்கூடிய கடன் தான் அதுல கவர் ஆகும். 2.5 ஏக்கர்ல இருந்து 5 ஏக்கர் வரைக்கும் வாங்கியிருக்கக்கூடிய விவசாயிகள் 1 லட்ச ரூபா, 1.5 லட்ச ரூபா, 1.5 லட்ச ரூபா, 3 லட்ச ரூபா வரைக்கும் கடன் வாங்கியிருக்காங்க. அவங்களுக்கு இந்த கடன் தள்ளுபடியில பெரிய அளவுக்கு நிவாரணம் கிடைக்காது. ஏற்கனவே 50,000 ரூபாங்கிறத இப்ப போராட்டத்துக்கு பிறகு ஒரு 25,000 ரூபாய் உயர்த்தி 75,000 ரூபாய் வரைக்கும் வாங்கியிருக்க கடன் தள்ளுபடின்னு சொன்னா அதுல ஒரு சில லட்சம் விவசாயிகள் பயன்படுவாங்க. அனைத்து விவசாயிகளும் பலன் பெறணும்னா அவங்க தேர்தலில் கொடுத்த வாக்குறுதிப்படி இந்த 5 ஏக்கருக்குள்ள வாங்கின விவசாயிகள் கடனை முழுமையாக தள்ளுபடி பண்ணும்போதுதான் எல்லா விவசாயிகளுக்கும், சிறு குறு விவசாயிகளுக்கும் இந்த முழு பலன் போய் கிடைக்கும். அதே போல 5 ஏக்கருக்கு மேல உள்ள விவசாயிகள் வாங்கினதுல 50% தள்ளுபடி பண்ணாதான் அந்த பெரிய விவசாயிகளுக்கு அந்த பலன் போய் கிடைக்கும். எனவே இப்ப காவிரியில மேட்டூர் அணை திறக்க முடியாத சூழல்ல குறுவை சாகுபடி இழந்திருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு தேர்தல் காலத்துல இவங்க கொடுத்த வாக்குறுதிப்படி கடனை தள்ளுபடி செய்வதுதான் ஒட்டுமொத்தத்துல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு பயன் தரும். அதை நோக்கி மாநில அரசாங்கம் சிந்திக்கணும். அதுக்கான அறிவிப்பு வெளியிடணுங்கிறத நாங்க எதிர்பார்க்கிறோம். சுவாமி நடராஜன், 5 ஏக்கருக்கு உட்பட்ட அனைத்து விவசாயிகளுக்குமே முழு கடன் தள்ளுபடி செய்யப்படும் அப்படின்னு தாவேக அரசு தேர்தல் வாக்குறுதி கொடுத்திருந்தாங்க. ஆனா இப்ப பார்த்தோம் அப்படின்னா அதற்கு சில வரம்புகள் நிர்ணயித்திருக்காங்க. இது விவசாயிகள் மத்தியில எந்த மாதிரியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது? விவசாயிகள் தொடர்ந்து அவங்களுடைய கோரிக்கைகளை முன்வைக்க அரசுக்கு அழுத்தம் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? நிச்சயமா ஏற்கனவே உங்க அறிவிச்சதுல அதுல திருப்தி அளிக்காததுனாலதான் தமிழ்நாடு முழுவதும் அங்கங்க விவசாயிகள் போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு. நீங்க தேர்தலில் கொடுத்த வாக்குறுதிப்படி கடனை தள்ளுபடி பண்ணணுங்கிற வலியுறுத்தி தமிழ்நாடு பூரா போராட்டம் பண்ணிட்டு இருக்கோம். வரக்கூடிய 22ஆம் தேதி சென்னையில இருக்கக்கூடிய கூட்டுறவு பதிவாளர் அலுவலகத்துல தொடர் போராட்டத்தை நாங்க அறிவிச்சிருக்கிறோம். இப்ப இந்த சூழல்ல இன்னைக்கு ஒரு சிறு முன்னேற்றமா தான் இதை பாக்குறோம். ஏற்கனவே அறிவிச்சதுல ஒரு 25,000 ஸ்லாப்பை ஏற்றி அறிவிச்சிருக்கிறது பெரும்பகுதி விவசாயிகளுக்கு பலன் கிடைக்காது. ஆனா இவங்க ஒரு குழப்பமான அறிவிப்பா தான் மாத்தி அறிவிச்சிட்டு இருக்காங்க. இன்னும் கொஞ்சம் ஆய்வு செய்து ஒரு முழுமையான கடன் தள்ளுபடிங்கிற அடிப்படையில இவங்க அறிவிச்சாதான் ஒரு 14,000 கோடி ரூபாய் வரைக்கும் தேவைப்படும். அவங்க தேர்தலில் கொடுத்த வாக்குறுதிப்படி அந்த வாக்குறுதிப்படி இவங்க நிச்சயமா பண்ணலாம். RBI ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா என்ன சொல்றாருன்னா இது மாநில அரசாங்கம் கொள்கையை முடிவா எடுத்து தள்ளுபடி பண்ணலாம். அடுத்த மார்ச்சுக்குள்ள அந்த பணத்தை கூட்டுறவு வங்கிகளுக்கு சம்பந்தப்பட்ட மாநில அரசு வழங்கணும்னு தான் சொல்லியிருக்கு. அவங்க தள்ளுபடி பண்ணலாம் சொல்லக்கூட, தள்ளுபடி பண்ண முடியாதுன்னு சொல்லல. எனவே மாநில அரசாங்கம் மீண்டும் பரிசீலனை பண்ணி அனைத்து விவசாயிகளும் பயன்படக்கூடிய வகையில் உங்க தேர்தலில் கொடுத்த வாக்குறுதிப்படி தள்ளுபடி பண்ணணுங்கிறது தான் நாங்க எதிர்பார்க்கிறோம். நிச்சயமாக இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திரு சுவாமி நடராஜன்.